ஆக்சுவலா நேத்து 7th ஜான் 2026 நம்மளோட லிக்விடிட்டி பேஸ் பண்ணி ஏதாவது என்ட்ரீஸ் கிடைச்சிருக்குமான்னு நம்ம NAS 100 அண்ட் SPX 500 2லயுமே செக் பண்ணி பார்த்தோம். பட் நம்ம நினச்ச மாதிரி ஒரு லிக்விடிட்டிலாம் கிரியேட் ஆனா பட் நமக்கு வந்து ப்ராப்பரான என்ட்ரிஸ் கிடைக்கல. அதனால நேற்று நம்ம ட்ரேடே எடுக்கல. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம். மார்க்கெட் ஓப்பன்லேருந்தே பை தான் ஆச்சு. ஒரு பை, சின்ன கரெக்ஷன், அகெயின் பை, சின்ன கரெக்ஷன், அகெயின் பை, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தான். ஸோ லாஸ்ட்டாக என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் லோவை எடுக்கலை. இது வந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாத்தையுமே எடுத்துட்றேன். இது தெளிவாக பார்த்தா இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா இந்த லோவை மார்க்கெட் எடுக்கவே இல்லை. ஸோ அகெயின் மார்க்கெட் பை தான் ஆயிருந்தால் இந்த இடத்துல மைன்யூட்டாக வந்து இந்த லோ வரைக்கும் வந்துட்டு அகெயின் மேலே போயிருந்தா. ஸோ அது வந்து ஈக்குவல் லோன்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவல் லோ லிக்விடிட்டி எடுக்க மார்க்கெட் அகெயின் கீழே கண்டிப்பாக வருவாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதுக்காக மேபி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மேலே ஏதாவது செல் சைடு என்ட்ரி கிடச்சிதுன்னா நம்ம செல் எடுத்து இது வரைக்கும் டார்கெட் வைக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணேன், அகெயின் இங்கேருந்து இந்த லோ வரைக்கும் வந்து இந்த லோ எடுக்காமல் அகெயின் கரெக்ஷன் பை, ஒரு சின்ன கரெக்ஷன் பை, ஒரு சின்ன கரெக்ஷன் பைன்னு ஃபுல்லாக மேலேயே தான் போயிட்டு இருந்தான். சரி, ஓகே, நம்ம கண்டிப்பாக மார்க்கெட் இதை எடுக்க கீழே வரும். ஸோ இதுதான் ஈக்குவல் லோ லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி இன்றைக்கி ஒரு என்ட்ரி எடுத்துடலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ஆக்சுவலாக கீழே தான் வந்திருக்கான். இது தெளிவாக பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த ஈக்குவல் லோ லிக்விடிட்டியை மார்க்கெட் எக்ஸாக்டாக எடுத்துட்டான். ஆனால் அது நேற்று நைட்டே எடுக்கல. மார்னிங் ஓப்பன் ஆன சார்ட்டில் தான் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல எடுத்திருக்கான். ஆனால் என்னென்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரிஸ் கிடச்சதானா என்ட்ரிஸ் சுத்தமாக கிடைக்கல. ஏன்னா நம்ம ப்ராப்பராக வந்து மார்க்கெட் செல்லு தான், அதாவது செல் சைடில் இருக்கிற லிக்விடிட்டி எடுக்க வரும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. அப்போ செல் சைடுக்கான ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுதா, அந்த லிக்விடிட்டி பேஸில் ஒரு நம்மளோட என்ட்ரி மாடல் ஃபார்ம் ஆகுதா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம். என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபுல்லாக பை தான் ஆகிட்டு இருந்தான். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், கரெக்ஷன், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருந்தான். சரி, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தா லிக்விடிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா பை சைடில் இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு நம்ம டேரெக்டாக செல் சைடில் இருக்கிற லிக்விடிட்டி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ பை சைடு லிக்விடிட்டி ஃபார்ம் வரைக்கும் வெயிட் பண்ணேன். மார்க்கெட் இதே மாதிரி தான் கரெக்ஷன் கீழே வந்துட்டு இருந்தான். இங்கே எக்ஸாக்டாக இந்த மாதிரி இதே மாதிரி கீழே எப்படி ஈக்குவல் லோ லிக்விடிட்டி வச்சுட்டு வந்தோன்னா அதே மாதிரி இங்கே ஈக்குவல் ஹை லிக்விடிட்டி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஈக்குவல் ஹை லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஈக்குவல் ஹை லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எப்படி இந்த இடத்துல மார்க்கெட் எடுத்துருச்சுன்னா இங்கே என்ட்ரி இந்த ஹைக்கு மேலே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக எல்லா ஹையும் எடுத்த ஏரியா இதுதான். அப்போ இதுக்கு மேலே லிக்விடிட்டியே இருக்காது நம்மளுக்கு. அப்போது மார்க்கெட் இது எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி ப்ளேஸ் பண்ணி கீழே வரைக்கும் வைக்கலாம். கீழே நம்ம எடுக்காத ஒரு லோவஸ்ட் லோ இருக்குல்ல, இது வரைக்கும் இந்த ஈக்குவல் லோ வரைக்கும் நம்ம வைக்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா மார்க்கெட்டில் என்ட்ரிஸ் ப்ராப்பராக கிடைக்கவே இல்லை. இவன் பக்கத்தில் வரைக்கும் வந்தான். ஆனால் என்ட்ரி கிட்ட ட்ரிகரே ஆகலை, கீழே போயிட்டான். சரி, இந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன கேஷன் கிடச்சி வந்துச்சுன்னு எடுக்கலான்னு வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக நம்ம எடுத்திருந்தால் இங்கே ஒரு என்ட்ரிஸ் எடுத்துருந்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். மார்க்கெட் வந்து செல்லாக இருக்குது, ஒரு சின்ன கரெக்ஷன், அகெயின் செல்லாக இருக்குது. பட் ஆனால் இந்த லோவை மார்க்கெட் எடுக்கவே இல்லை. என்ன ஆகும், இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை எடுத்துட்டான். அதாவது மார்க்கெட் செல் ஆகணும்னா பை சைட் லிக்விடிட்டி எடுக்கணும். பை சைட் லிக்விடிட்டி எடுத்து நம்ம டேரெக்டாக என்ட்ரி போட முடியாது. இப்போ நம்ம டேரெக்டாக இது எடுத்துன்னு என்ட்ரி போட்டோம்னா எஸ்எல் வந்து எங்கே வைக்கிறதுன்னு எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணேன். அகெயின் இதே மாதிரி இன்னொரு கரெக்ஷன் நடந்ததுன்னா எடுக்கலான்னு. ஆனால் இங்கே என்னென்னா மைன்யூட்டாக நடந்துட்டான். இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுத்தோடனே மார்க்கெட் அகெயின் கீழே வந்தால் ஒரு சின்ன கரெக்ஷன், கீழே மறுபடியும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தான். அப்போது நான் என்ன நினச்சேன்னா மார்க்கெட் இங்கே வந்து ஈக்குவல் ஹைஸ் நிறையா இருக்குது. அப்போ இந்த ஈக்குவல் ஹைஸுக்கு மேலே, அதாவது ஈக்குவல் ஹைஸ் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல நிறைய பேர் வந்து செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்போ இவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் இதுக்கு மேலே இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஈக்குவல் ஹையை எடுத்ததுக்கப்புறம் என்ட்ரி போடலான்னு அகெயின் இந்த இடத்துல அதே மாதிரி வெயிட் பண்ணிருந்தேன். இந்த ஈக்குவல் ஹை எடுத்ததுக்கப்புறம் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணோம்னா நம்மளோட எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். இருக்கிறதுலே ஹை வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ நம்மளோட இதே வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும். ஸோ நம்மளோட டிபியும் பார்த்தீங்கன்னா சேம் இந்த ஈக்குவல் லோ இதுக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தேன். ஆனால் இங்கே என்ன ஆனான்னா இங்கேயும் வந்து என்ட்ரி நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. எடுத்திருந்தா எப்படி எடுத்திருக்கணும்னா அக்ரெசிவாக எடுத்துருக்கலாம். அக்ரெசிவாக இந்த சென்ஸ் இங்கே வந்து எஸ்எல் கம்மி தானே. ஸோ அதனால் எப்படி எடுத்துருக்கலாம்னா இவன் எப்போ இந்த ஃபஸ்ட்டு பை சைட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்து அகைன் அதுக்கான கன்ஃபர்மேஷனாக அகைன் ஒரு பியூஎஸ் செல் சைடு நடந்துச்சா. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே
எஸ்எல்லு நம்மளோட டார்கெட் எப்பவும் போல் கீழே இந்த ஈக்குவல் லோ வரைக்கும் வச்சுருந்தோம்னா அழகாக ப்ராஃபிட் அடிச்சிருந்துருக்கோம். ஆனால் என்னென்னா நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது இந்த இடத்துல கொஞ்சம் ஈக்குவல் ஹைங்கிறது இந்த இடத்துல ஈக்குவலாக நிறைய ஹை இருக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் அதை எடுக்க வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணேன். பட் அதோட மொமெண்டம் காரணமாக என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக செல் ஆகிட்டான். மேக்ஸிமம் பெருசாக லேகே இல்லை. இந்த இங்கேருந்து செல் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்லாம் வந்து பெருசாக லேகே இருக்காது. ஸோ ஃபுல்லாகவே செல் ஆகிட்டான். ஸோ ஆக்சுவலாக நேற்று என்ட்ரி மிஸ் தான். பார்ப்போம் இன்றைக்கி 8th Jan இன்றைக்கி ஏதாவது என்ட்ரிஸ் கிடைக்குதா என்ன ஏதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு மேபி என்ட்ரிஸ் எடுத்தேன்னா நான் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் போடுங்க. நம்ம இது என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.